கௌதம் சிலை இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. இந்திரா வந்து இன்டர்வியூ வந்து தூள் காப்பிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி இருந்தாலும் டைம் பஞ்சுவாலிட்டிங்கிறது ரொம்பவே கடைப்பிடிக்க வேண்டியது தானே. நான் கிரிட்டிக்கலான மூமெண்ட்டில் கூட நல்லா வந்து செயல்படுறேன் சார். அதை பற்றி ஏன் நீங்கள் யோசிக்கக்கூடாது? சரி, நீங்கள் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறீங்க கொடுத்து நம்ம அதை வந்து பஞ்சாயத்தெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. சைலண்ட்டாக வந்து இந்திரா வந்து எல்லா கேள்விக்கும் வந்து டான் டான் பதில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இருப்பினும் எனக்கு நீங்கள் லேட்டாக வந்தது சாக்கு போக்கு சொன்ன மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க. இவங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் டைம் வேஸ்ட். இவங்க இப்பயும் வந்து டேக்லாம் வந்து சமாளிக்கிறாங்க. அது மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன சார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த வயசில் இந்த சுச்சுவேஷனை சமாளிக்க முடியாமல் எத்தனையோ பேர் தோற்று போயிருக்காங்க. ஆனால் இந்திரா வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்ககிட்ட அதிகாரமும் பொறுப்பு இருந்துச்சுன்னா நிச்சயம் எல்லாருக்கும் நன்மையில தான் கொண்டு வந்து முடியும். ஆகுன்னா இங்கே எல்லாரும் வந்து நான் பார்த்துப்பேன், நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் பொறுப்பை வந்து வாங்குவாங்க. இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுற விதத்தில் ரொம்ப என்கரேஜாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் போக போக பார்த்தா அவங்க சிறப்பாக வந்து செயல்பட மாட்டாங்க. ஆனால் இந்திரா மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னு அவங்களுக்குள்ள வந்து பேசி, சரி உங்களுக்கான ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு மார்க் வந்து இந்திரா வெற்றிகரமாக வந்து ஐஏஎஸ் வந்து கைப்பற்றுற மாதிரி தான் அங்கே இருக்கிற 3 அதிகாரியும் யோசிக்கிறாங்க. ஒரு அதிகாரி மட்டும் கம்மியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் கொடுக்குறாங்க. ஏன்னா மொத்தம் 5 பேர் வந்து இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. தலைக்கு 50 மார்க்கும்படி 4 பேர் மனசை வந்து இந்திரா வந்து கவர்ந்துட்டாங்க. அவங்கெல்லாம் 40 ப்ளஸ் போட்டிருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் 30 ப்ளஸ்ங்கிற மாதிரி மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திராவுக்கு எப்படி இருந்தாலும் இந்த ஸ்கோர் மார்க் வந்து போதும். கௌதம் வந்து வெளில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்திரா வந்து நல்லபடியாக தான் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். என்ன ஆச்சு? எல்லாம் ஓகே தானே இந்திரா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கேட்குறப்ப, ஓகே தான். அவங்க கொடுத்த இன்டர்வியூக்கு பதில்லாம் சிறப்பாக வந்து சொல்லியாச்சு. டான் டான்னு கரெக்டாக சொல்லிட்டேன். ஆனால் லேட்டாக வந்திருப்பாங்களே, அதை எப்படி சமாளிச்ச? 3 அதிகாரி 4 அதிகாரிங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் புரிஞ்சிக்கல. பரவாயில்ல. 4 பேர் மனசை கவர்ந்துட்டல. அதுவே போதும் தான். எப்படி இருந்தாலும் நீ ஐஏஎஸ் வந்து நல்லபடியாக வந்து ஆயிருப்ப. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த ஒரு ஆளை நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த டிரைவருக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? நம்மள ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கட்டி வச்சானே, அவன் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல கௌதம். வேறு யாராக இருப்பா? ராகினியாக தான் இருப்பா. இன்றைக்கி அவளுக்கு முடிவு கட்டாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ நல்லபடியாக வந்து அட்டன் பண்ணியாச்சுங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம கௌதமும் இந்திராவும் வீட்டுக்கு, அச்சச்சோ இவன் இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டாளா? இப்போ மிகப்பெரிய ஆப்பாயிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப மாசா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த சீனு, அம்மா அங்கே என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னடா பிரச்சனைங்கிற? அந்த ஊரில் யாரா இருக்கா பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கிட்ட கேட்குறாங்க நம்ம ராமச்சந்திரன். ஆமாப்பா, இவனுக்கு போகிற இடம்லாம் வந்து பகை வருமா? சும்மா ஏதாவது கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காத. டேய் உயிர் பொழைச்சி வந்துகிட்டு இருக்கோண்டா. அவ்வளோதான் சொல்லுவேன். என்னது உயிர் பொழைச்சா? அப்படி என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்கும்போது நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. தலையில் ஒரு பொருள் வச்சாங்க, எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நிச்சயம் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு யார் என்ன ஏதுன்னு தெளிவாக தெரியுதுமா. ஆனால் நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்திரா ஐஏஎஸ் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் கோயம்புத்தூருக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போனேன். அது தப்பு நீங்கள். ஆனால் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதும்போது கட்டி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து சமாளித்தோம். மெயின் எக்ஸாமில் ஏகப்பட்ட சிக்கல். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோன்னு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தவிர வெளி ஆளுங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் லீக் ஆகி டெல்லியில் வந்து பிரச்சனையாக இருக்குன்னா நிச்சயம் இந்த வீட்டில் இருக்கிற ராகினி தான் காரணம். என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும்னு சொன்னோன்னே கூட்டி கழிச்சு வந்து ஜெயாமா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம்ல, இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்திராவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெளிவாக தெரியுது. அப்போனா அஜய், ஜேபி, நம்ம ராகினி 3 பேரும் வந்து கூட்டு கலவாணியாக இருந்து இந்த குடும்பத்தை பழித்திக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது? ராகினி அப்படிப்பட்டவ தான். ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து நம்மக்கிட்ட மாட்டியிருக்கா. நம்ம மன்னிச்சு விட்றோம். இந்திரா இந்த வாட்டி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி செஞ்சுருந்தா என்ன பண்ணுறது? கௌதம் தலையில் இது மாதிரி வைக்கிறாங்கன்னா நம்ம இந்த வாட்டி மன்னிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ தூரம் சொல்லி வந்து அமைதியாக இருக்கீங்க? நான் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ராகினி உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? நீ இன்னும் திருந்தவே இல்லையா? மாமா இவங்கெல்லாம் திருந்துற ஜென்மமா? எங்களுக்கு உசுறு போயிட்டு உசுறு வந்துச்சு. கடைசி நேரத்தில் வந்து கௌதம் வந்து டெக்னிக்கலாக கயிறை அறுத்து எல்லார் கூடயும் செமையாக வந்து சண்டை போட்டாப்புல. இல்லைனா எங்களையும் அமுச்சு வச்சுருப்பாங்க. அவங்களோட கடைசி மோட்டிவ் என்னவா இருந்துச்சுன்னா எங்கள் 2 பேரையும் இன்டர்வியூக்கு மட்டும் போக விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த டிரைவர் வந்து தந்திரமான முறையில் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே 10 பேர்கிட்ட இருந்தாங்க. கௌதம் மட்டும் சூப்பராக சண்டை போடலன்னா என்னோட எதிர்காலமே வந்து பாழாயிருக்கும். என்னோட ஐஏஎஸ் கனவு இவ்வளோ ஈஸியாக வந்து
பாஸ் ஆகிட்டா அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற நான் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். அதையெல்லாம் கண்ணு எதிர வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்ப்பா, எனக்கும் தெரியுங்கிற மாதிரி கௌதம் வந்து விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏ ராகினி, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ராமச்சந்திரன் வந்து பேசும்போது, அக்கா நீயும்மா என்ன நம்பலை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லும்போது, இவன் நிச்சயம் அப்படி 100% செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் ஜெயா வந்து யோசிக்கிறாங்க. என்ன ராகினி, எவ்வளோ கீழ்த்தனமான விஷயம்லாம் செஞ்சிருக்க. எனக்கு இந்திராவை பிடிக்காதுன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு அவள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனானா நம்ம குடும்பத்துக்கு தானே பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். நீ இது மாதிரி செஞ்சியா அக்கா? இந்த குடும்பத்துக்காக நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் தியாகம் பண்ணியிருக்கேன். அப்பாடா சொன்னதையே சொல்லி கழுத்த இருக்கிறாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன். இன்னும் எத்தனை வருஷத்து அதையே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, யாருமே என் தியாகத்தை வந்து புரிஞ்சிக்காம இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.